what's up guys, இந்த மாதிரி எஃபெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லெட்ஸ் கோ. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். ஃபர்ஸ்ட் Alight motion application ஓப்பன் பண்ணிக்கோங்க. and then 16:9 ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துருங்க. அண்ட் Alight motion application வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்கு மட்டும் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தனியாக டுட்டோரியல் போட்டிருக்கேன். அது இந்த சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அதில் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் உங்களோட பேக்ரவுண்ட் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஆடியோ ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ப்ளஸ் சிம்பிள் செலக்ட் பண்ணிட்டு உங்களோட டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா ரொபோட்டோ போல்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து வியூஆல் கொடுத்தீங்கன்னா Alight motion அப்ளிகேஷன்லேயே டிஃபால்ட்டாக நிறைய ஃபாண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஃபாண்ட் சைஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் வந்து இப்போ கலர் பார்த்தீங்கன்னா நம்ம பேக்ரவுண்ட் கலரே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா இங்க் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட பேக்ரவுண்ட் கலரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்கும். அண்ட் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட கலர் கேலரியில் வந்து ஆட் ஆகிடும். ஜஸ்ட் அந்த கலர் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் சாங்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஃபஸ்ட்டு லிரிக்ஸை வந்து கட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ உங்களோட டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஸ்டார்ட்டில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் லாஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து உங்களோட ஸ்டார்ட் வந்து பார்த்திங்கன்னா 100% இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓவர்ரைட் ஃபில் கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் க்ரீன் கலர் ஸ்கொயர் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய கலர்ஸ்லாம் இருக்கும். அதில் வந்து பிளாக் கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அது கீழே பார்த்தீங்கன்னா ஈஸின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து 12க்கு டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ரேண்டம் ஆர்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஃபஸ்ட்டு வந்து 5க்கு ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் லாஸ்ட்டுக்கு ஒரு 2-3 செகண்ட்ஸ்க்கு முன்னாடி அங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு 2.27க்கு டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன். அந்த ரேண்டம் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி எஃபெக்ட் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் பீட் சாங்க்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அண்ட் இப்போது நெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ட்ராயிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரோக் கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா தேர்டாக உங்களுக்கு கலர் பேனல் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் தேர்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒப்பாசிட்டி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை அப்படியே லெஃப்ட் சைடாக ட்ராக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு தென் எண்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணும்போது உங்களோட கலர் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக்ரவுண்ட் கலர் என்ன கொடுத்தீங்களோ அதே கலரே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் எஃபெக்ட் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. இன்னும் அந்த மூவிங் ட்ரான்ஸ்ஃபார்ம் எஃபெக்ட் மட்டும் தான் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம டெக்ஸ்ட்டை வந்து டூப்ளிகேட் பண்ணிடலாம். ஜஸ்ட் அந்த டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ப்ளஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து டூப்ளிகேட் லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் டூப்ளிகேட் லேயரை வந்து அப்படியே ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணதுக்கப்புறமா லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த டெக்ஸ்ட் வந்து இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து அந்த டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறமா எடிட் டெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா உங்கள் லிரிக்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. லைக்வைஸ் இதே மாதிரி உங்கள் லேயரை வந்து டூப்ளிகேட் பண்ணதுக்கப்புறமா உங்கள் லிரிக்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா லிரிக்ஸுமே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் வந்து வேறு லிரிக்ஸ்லாம் ஆட் பண்ணும்போது உங்களோட சைஸ்லாம் கொஞ்சம் டிஃபராக இருக்கும், ஸோ அதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து செக் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இப்போ வந்து மூவிங் எஃபெக்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். ஜஸ்ட் இப்போ வந்து ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, அதில் வந்து மூவிங் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் தேர்டாக உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட சைஸை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, ஒரு 1080 அந்த அளவுக்கு கூட நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களோட டெக்ஸ்ட்டோட சைஸை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இப்போ வந்து எண்டிங்க்கு வந்து அங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு தென் வந்து உங்களோட சைஸை வந்து அப்படியே கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஜூம் அவுட்லேருந்து ஜூம் இன் போகும். அண்ட் தென் வந்து அதே சமயத்தில் அந்த ரேண்டம் டெக்ஸ்ட் எஃபெக்ட்டும் இருக்கும். ஸோ பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் வந்து ப்ரொஃபஷ்னலாக இருக்கும்.
அண்ட் இந்த மூவிங் எஃபெக்ட் வந்து நீங்கள் என்னென்ன டெக்ஸ்ட்லாம் கட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அது எல்லா டெக்ஸ்ட்டுக்குமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் மொபைலில் எப்படி ஈஸியாக எடிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஐகார்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடிட்டிங், இன்ட்ரோ எஃபெக்ட்டு, தென் வந்து டெக்ஸ்ட் எஃபெக்ட், இது மாதிரி நிறைய எஃபெக்ட்ஸ் வந்து மொபைலில் எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். அதை கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் தட்ஸ் இட் கைஸ். அலைட் மோஷன் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாகவே இந்த எஃபெக்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். நீங்கள் ஃபுல்லாக எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி உங்களோட வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.